ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். 26/2/2019 செவ்வாய்க்கிழமை மாசி 14 தேய்பிறை அஷ்டமி திதி. மறுநாள் அதிகாலை மணி 5:22 வரை. நட்சத்திரம் அனுஷம் இரவு மணி 11:04 வரை. பின்னர் கேட்டை. யோகம் வியாகதம் காலை மணி 10:45 வரை. கரணம் பாலவம் மாலை மணி 4:59 வரை. பின்னர் கௌரவம். ராகுகாலம் பகல் 3:15 முதல் 4:48 வரை. யமகண்டம் காலை 9:24 முதல் 10:53 வரை. குளிகை பகல் 12:22 முதல் 1:50 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். தாராபலம் அஸ்வினி மகம் மூலம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி. இந்த சந்திரபலம் உள்ள ராசிகள் ரிஷபம் மிதுனம் கன்னி விருச்சிகம் மகரம் கும்பம் ஆகியவையாகும். முன்கோபம் ஆணவம் துணிச்சல் உள்ள மேஷராசி அன்பர்களே, எதிலும் நேர்மையாக நடக்க வேண்டிய நாள். தவறு செய்தால் தண்டிக்கப்படுவீர்கள். உயர்வு வரும்போது பணிவு வேண்டும். அதிகாரிகளிடம் பணிவாக நடந்தால் அனுகூலம் ஏற்படும். வழக்கு வியாதிகளில் வெற்றி காண இயலாது. எனவே தள்ளி போடுவது நல்லது. கோபத்தால் குழப்பங்கள் ஏற்படலாம். மனைவியின் கலகத்தால் உறவுகளுக்குள் பகை ஏற்படும். அரசிடமும் இருந்து எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதப்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம். நினைத்தபடி எதுவும் நடக்காது. வாழ்க்கையில் புது திருப்பங்கள் ஏற்படும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். மாணவர்களுக்கு வேண்டாத விவகாரங்களால் மனக்கவலை ஏற்படும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. கவரும் எண்கள் 4 மற்றும் 8. சாதகமான எண்கள் 2, 3, 5 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, மஞ்சள், செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளம். செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். புகழை விரும்பும் தூர பயணங்கள் மேற்கொள்ளும் வியாபார நுணுக்கம் அறிந்த ரிஷபராசி அன்பர்களே, பணவரவு உண்டு. தொழில் வளம் பெருகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். புத்தாடை அணிகலன்கள் கிடைக்கும். மனைவி மூலம் நன்மைகள் பல உண்டாகும். பல வழிகளிலும் தனவரவு உண்டாகும். தொழிலில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். இன்பச் சுற்றுலா, குறுகிய தூர பயணங்கள், நல்ல வருமானம், மனமகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். அவருக்கென்னையா பெரிய ஆள் என பெயர் பெறுவீர்கள். காதல் வலையில் விழ நேரலாம். புதிய சொத்துக்கள் அமையும். விரும்பிய பொருட்கள் விரும்பியபடி கிடைக்கும். கல்வியில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவை. மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களின் நட்பால் சந்தோஷம் நிலவும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8. கவரும் எண்கள் 7 மற்றும் 9. சாதகமான எண்கள் 1, 3, 4, 6. அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், பச்சை, வெள்ளை ஆகியவை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷம் நிவர்த்தியாகும். நண்பர்களிடம் குற்றம் கண்டுபிடித்தே நட்பை இழந்துவிடக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, எல்லா வளமும் பெறும் இனிய நாள். வியாபார பயணங்களால் லாபம் ஏற்படும். அழகு பெண்களின் சிநேகம், அழகான தனி வீடும் அமையும். சுபகாரியங்கள் நிறைவேறும். பகைவர்களும் பதம் பணிந்து சரணடைவர். எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். சுகமும் பாக்கியமும் விருத்தியாகும். மனதில் உறுதியும் உற்சாகமும் உண்டாகும். மனைவியின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் பெருகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். பரிசு பொருள்கள் கிடைத்து வீட்டிலும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். புகழ் மரியாதை கூடும். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3. கவரும் எண்கள் 5, 6, 9. சாதகமான எண் 1 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பர்பிள், பச்சை, நீலம் மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு, சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதம், மஞ்சள் புஷ்பராகம் இவற்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம்.
பரிகாரம்: பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரதமும் அணிவதும், சொர்ணதானம் அல்லது பசிப்பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். அன்பு செலுத்துவதில் விசுவாசமுள்ள, கபடற்ற, மிக பிரியமுள்ள கடகராசி அன்பர்களே, கௌரவக்குறைவு ஏற்படுத்தும் செயல்களை தவிருங்கள். விபத்து ஏற்படாதிருக்க பயணத்தின் போது எச்சரிக்கை தேவை. மன அமைதி பெற தியானம் செய்க. குழந்தைகளின் உடல்நிலையில் அக்கறை தேவை. பண விரயம் ஏற்படும். தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். சகோதரர்களால் அதிக உதவி இருக்காது. வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. அனைவருடனும் அன்பாக, சுமூகமாக, அமைதியாக நடந்தால் எதிர்ப்புகள் குறையும். தவிர்க்க முடியாத தனவிரயங்கள் ஏற்படலாம். சில மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் திறமைக்கு மதிப்பிருக்காது. மாணவர்கள் அக்கறையுடன் படித்தாலே வெற்றி கிட்டும். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7, 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம், சிகப்பு மற்றும் மஞ்சள். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட கற்கள்: வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: தொடர்ந்து சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்கு தானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். மனைவி மேல் அதிக காதலை உடைய, ஆனால் மற்ற பெண்களுக்கு நடுவே கவர்ச்சி மையமாக திகழும் சிம்மராசி அன்பர்களே, வியாபாரத்தில் ஏற்படும் இடைஞ்சல்களை தவிர்க்க பணியாளர்களின் ஒத்துழைப்பு தேவை. தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். வீட்டில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். வாகன சுகம் குறையும். தேவையற்ற மனோபயம் ஏற்படும். காரிய தடைகள் ஏற்படலாம். எதையும் நன்கு யோசித்து செய்ய வேண்டிய நாள். தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வரவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. படித்தவுடன் தூக்கம் வராது. எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். மாணவர்கள் முயற்சி திருவனையாக்கும் என முன்னேற முயலுங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் பச்சை, கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள்: தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகதத்தை ஞாயிற்றுக்கிழமையன்று பூஜைக்கு பின் அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரரை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு ஆடை அணிதல், சிவப்பு மலர்களால் அர்ச்சித்தல், கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். செல்வாக்கு மிக்க, இதிலும் எச்சரிக்கையுடைய கன்னிராசி அன்பர்களே, மனம் கோணாதபடி பணிவுடை செய்யும் மனைவியின் உதவி கிடைக்கும். பல வழிகளிலும் வருமானம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். சகோதர நன்மை உண்டு. அதிக தனலாபம். புதிய நண்பர்கள், எதிர்பாளர்களால் ஈர்ப்பு ஏற்படும். தொழில் ஆர்வம் கூடும். எதிர்பார்ப்புக்கு மேல் ஆதாயம் பெருகும். எந்த செயல்பாட்டிலும் வெற்றி கிட்டும். மனதில் தெம்பும் மனமகிழ்ச்சியும் அதிகரிக்கும். காரியங்களில் கை கொடுப்பாள் மனைவி. அரச ஆதரவால் தொழில் வளர்ச்சியில் திருப்தி நிலவும். புதிய நண்பர்கள் சேர்க்கை என புதிய உற்சாகம் பொங்கும் நாள். தொழில் விரிவாக்கத்துக்கு துணை புரியும் நாள். மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பர். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7. சாதகமான எண்கள் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை, பச்சை ஆகியவை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு, வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள்: புஷ்பராகம், முத்து, பச்சை, வைரம், மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமையன்று பூஜைக்கு பின் அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமியை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிதல், மலர்களால் அர்ச்சித்தல், சொர்ணதானம் அல்லது துவரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், சாமர்த்தியமும் மிக்க துளாராசி அன்பர்களே, நல்ல வருமானம் வருவது போல் தோற்றமளித்தாலும் தொழில் வியாபாரத்தில் வருமானம் இருக்காது.
பதவி அல்லது இடமாற்றங்களை எதிர்பார்க்கலாம். வழக்குகளால் வெட்டுச் செலவுகள் ஏற்படும். காரிய தடைகள், தாமதங்கள் ஏற்படும். சோம்பலை விட்டு சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய நாள். படிப்பில் அதிகம் கவனம் தேவை. அலட்சியம் அல்லல் தரலாம். நினைத்தபடி எதுவும் நடக்காது. தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். தொழில் அபிவிருத்திக்கான திட்டங்கள் ஈடேறும். மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். வாக்குவாதத்தால் வீண் பகை ஏற்படும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7. சாதகமான எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். மனைவியை மனதார பாராட்டி அதிகம் காதலிக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த இடங்களிலிருந்து தனவரவு உண்டாகும். வாசனை திரவியங்களும் சேரும். வாய்க்கு ருசியான நல்லுணவு கிடைக்கும். படுக்கை சுகம், புத்தாடைகள், நண்பர்கள் சந்திப்பு ஆகியவை ஏற்படும். பல முகாந்தரங்களிலும் பணவரவு கூடி மனமகிழ்ச்சி தரும். பெரியவர்களின் அன்பும் பாசமும் தெம்பை தரும். சாஸ்திர ஆராய்ச்சி மனப்பான்மை ஓங்கும். நல்ல வாகன யோகம் உண்டு. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். மன திருப்தி, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் என ராஜயோகங்கள் தரும் நாள். எதிர்பாராத பயணங்களால் இன்பம் பெருகும். அன்பு நண்பர்களால் அதிக உதவி உண்டு. எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு புத்தாடை அணிகலன்கள் புதிதாக சேரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, மஞ்சள், கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை, பச்சை ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் மஞ்சள் புஷ்பராகத்தை அல்லது செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்து செவ்வாய்க்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணிவது தோஷ நிவர்த்தியாகும். சத்தியவான், சுகவான், குணவான், தனவான், நாணயமும் உத்தியோகமும் உடைய தனுராசி அன்பர்களே, வீண் வம்புக்கு செல்லாது இருப்பது நல்லது. குறிக்கோளின்றி மனம் போன போக்கில் அலைய நேரும். குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம். பெண்களின் தேவையற்ற ஆசைகளால் வீண் செலவுகள் ஏற்படும். விளம்பர யுக்திகளால் வியாபாரத்தை பெருக்க முயன்றாலும் ஏமாற்றமே மிஞ்சும். புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். முறையற்ற வழிகளில் பணம் வரலாம். உறவுகளிடையே மனக்கசப்பு உருவாகும். கோபத்தை குறையுங்கள். அதிக செலவுகளால் புதிய கடன்கள் ஏற்படும். மாணவர்கள் வெட்டி செலவுகளை குறைப்பது நல்லது. தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, பச்சை, கிரீம், வெள்ளை மற்றும் வெளிர் நீலமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்த மோதிரத்தை வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகம் அணிய அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். வாய்ஜாலம் மிக்கவரும் மனைவியிடம் அதிக பற்றும் கொண்ட மகர ராசி அன்பர்களே, தனலாபமும் எல்லா வகையிலும் நன்மையும் ஏற்படும். கல்வியில் வெற்றி கிடைக்கும். கௌரவம், மதிப்பு, மரியாதை கூடும். பெண்களால் உதவி உண்டு. பல வகைகளிலும் தன வருமானம் குவியும். திருமண ஏற்பாடுகள் நடக்கலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. நண்பர்கள் சந்திப்பு நலம் தரும். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக பெரியோர்களின் சந்திப்பு இனியதாக அமையும். எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் ஈடேறும். ஸ்திரீபோக விருத்தி உண்டு. மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். தொழில் லாபங்கள் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்ல உயர்வு காண்பர்.
மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிகப்பு, கருப்பு மற்றும் வெள்ளையாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி கரிய நிற ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்தலும் எழ்தானம் செய்தலும் ஏற்றம் தரும். மனிதாபிமானம் மிக்க இரக்க குணமுள்ள மிகச்சிறந்த மேதையுமான கும்பராசி அன்பர்களே, நினைத்த காரியங்கள் நடக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் புதிய திருப்பங்களும் ஏற்படும். பிறருக்கு கட்டளையிடும்படியான அதிகாரமுள்ள பதவிகள் கிடைக்கும். அரசு ஆதரவு மற்றும் பெரியவர்களால் உதவி பெற்று மகிழ்வீர்கள். திருமண பேச்சுக்கள் எழலாம். அனைத்து காரியங்களிலும் அனுகூலமான நிலை உருவாகும். தன்னம்பிக்கை, தேகதிடம், வீரம், தைரியம் எல்லாம் ஓங்கும். தனலாபம், புதிய நண்பர்கள் சேர்க்கை என புதிய உற்சாகங்கள் பிறக்கும். அதிகாரிகள் தொழில் விரிவாக்கத்துக்கு துணை புரிவர். திருப்திகரமான தீர்த்த யாத்திரைகள் மகிழ்வு தரும். மாணவர்களின் தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஓங்கும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு, வெள்ளை மற்றும் கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சாஸ்தாவை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி கரிய நிற ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து எழ்தானம் செய்ய ஏற்றம் உண்டு. அழகர், வீரர், செல்வ சீமான், வாசனை பொருட்களில் பிரியமுடைய மீனராசி அன்பர்களே, எல்லாவற்றிலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கை கூடும். கோவில், குலப்பணிகள், தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். நற்காரியங்களில் ஈடுபடுவீர்கள். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். சுகம், சந்தோஷம் ஏற்படும். நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மனதிற்கினிய நல்ல மனைவி வாழ். மாணவர்களுக்கு நண்பர்கள் சந்திப்பால் மனமகிழ்ச்சி கூடும். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு, ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்த மோதிரத்தை வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகம் அணிய அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்ய தோஷம் நிவர்த்தியாகும்.